ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜாய்ஃபுல் விசேயோட ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்கள் எல்லாரையும் நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். இப்பொழுது கூட வேதத்திலிருந்து ஒரு பகுதியை சிஸ்டர் கிரேஷியா அவர்கள் வாசிப்பார்கள். சங்கீதம் 40. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். ஆமேன். ஆமேன். சிஸ்டர் தரணி அவர்கள் ஜெபிப்பார்கள். ஹல்லேலூயா. அன்பின் பிதாவே, பரலோகத்தின் தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ராஜா ஏசப்பா, அந்த வேலையிலும் தகப்பனே அப்பா, உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, உம்மை ஸ்தோத்தரிக்க நீர் கொடுத்த இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, பயங்கரமான குழியிலிருந்து ஆண்டவரே அப்பா எங்களை தூக்கி எடுத்த தெய்வமே, எங்களோட கால்களை ஆண்டவரே அப்பா உறுதிப்படுத்தின தெய்வமே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த வேலையிலும் கூட நீங்கள் எங்களோட கூட பேசுங்க. உங்களுடைய பிரசனம் எங்களை சூழ்ந்து இருக்கட்டும். ஆன்லைன் சர்வீஸை பார்க்குறவங்க கூட ஆண்டவரே அப்பா உங்களுடைய கிருபை இருக்கட்டும். நீங்கள் தகப்பனே வழி நடத்துங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எல்லாவற்றையும் உனக்கு கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். இப்போ இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் வேண்டுகிறேன் சொன்ன நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மளை உள்ளங்கைகளில் வரைந்து எப்பொழுதும் நம்மளை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் எல்ரோயி, நம்மளை காண்கின்ற தேவனாயிருக்கிறார். நம் தாயின் கருவில் தோன்றும் முன்னே நம்மளை தெரிந்து கொண்ட தேவன், நம்முடைய தேவனே உள்ளங்கையில் வரைந்தவரே என்ற பாடலை பாடி ஆராதிப்போம். வரைந்தவரே, கண்மணி போல் காப்பவரே, தாயின் கருவில் என்னை கண்டவரே, பேரை சொல்லி என்னை அழைத்தவரே, உள்ளங்கையில் வரைந்தவரே, கண்மணி போல் காப்பவரே, தாயின் கருவில் என்னை கண்டவரே, பேரை சொல்லி என்னை அழைப்பவரே. உள்ளங்கையில் வரைந்தவரே, கண்மணி போல் காப்பவரே, தாய் கருவில் என்னை கண்டவரே, பேரை சொல்லி என்னை அழைத்தவரே. இஸ்ரவேலரோடு சென்ற மேக சம்பமே, மகிமை மேகமாய் என்னோடு வாருமே. இஸ்ரவேலரோடு சென்ற மேக சம்பமே, மகிமை மேகமாய் என்னோடு வாருமே. கண்மலை பிளந்து தாகம் தீர்த்த நேசரே, கண்மலை பிளந்து தாகம் தீர்த்த நேசரே, சிலுவையில் என்னை கண்டவரே, சிலுவையில் என்னை கண்டவரே. நீர் என்னோடு வராவிட்டால் நான் எங்கே செல்லுவேன், நீர் என்னோடு வராவிட்டால் நான் எங்கே செல்லுவேன். ஜீவநதியாய் என்னில் பாய்ந்திடுமே, பகலும் எந்தன் தாகம் தீர்த்திடுமே. ஜீவநதியாய் என்னில் பாய்ந்திடுமே, பகலும் எந்தன் தாகம் தீர்த்திடுமே. உள்ளங்கையில் வரைந்தவரே, கண்மணி போல் காப்பவரே, தாயின் கருவில் என்னை கண்டவரே, பேரை சொல்லி என்னை அழைத்தவரே. உம்மாலே சேனைக்குள் நான் பாய்ந்திடுவேன், உம்மாலே மதிலையும் நான் தாண்டிடுவேன், உம்மாலே சேனைக்குள் நான் பாய்ந்திடுவேன், உம்மாலே மதிலையும் நான் தாண்டிடுவேன். அழுக
ஏசப்பா. ஆண்டவரே அப்பா, உம்முடைய உள்ள கைகளில் எங்களை வரைந்து வைத்திருக்கிற தேவனே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு எத்தனை பெரிய பாக்கியம் ராஜா. நாங்கள் தாயின் வயிற்றில் உருவாகிறதுக்கு முன்னமே அப்பா எங்கள் பெயரை சொல்லி அழைத்த தேவன் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, எங்களை முன்குறித்த தேவன் அப்பா. ஆண்டவரே, உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே அப்பா, கர்த்தர் நீர் எங்களை பலப்படுத்துங்க அப்பா. நீர் எங்களோடு இல்லாவிட்டால் ஆண்டவரே நாங்கள் எங்கே போவோம் ஆண்டவரே ஏசப்பா. நீர் மாத்திரம் எங்களுக்கு வேண்டும் தகப்பனே ஏசப்பா. ஆண்டவரே அப்பா, உம்முடைய ஆண்டவரே அபிஷேகம் எங்களுக்கு வேண்டும் தகப்பனே. ஆண்டவரே ஏசப்பா, எங்களை நிரப்புங்க ஆண்டவரே அப்பா. உம்முடைய ஆவியினால் எங்களை நிரப்புங்க ராஜா. உம்முடைய வல்லமையினால் எங்களை நிரப்புங்க. உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே அப்பா. உம்முடைய ஆவியின் வரங்களினாலும் கனிகளினாலும் அப்பா எங்களை நிரப்பி ஆண்டவரே எங்களை அலங்கரிக்கும்படியாக கேட்டு ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா. ஆண்டவரே அப்பா, நாங்கள் நிரம்பி வழியும் பாத்திரமாய் என்றென்றைக்கும் ஜீபிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜா. என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால என்ன நிரப்புங்கப்பா. உங்க அக்கினியால என்ன நிரப்புங்கப்பா. உங்க வல்லமையால என்ன நிரப்புங்கப்பா. உங்க அக்கினியால நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க. ஆவியினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க. வல்லமையாலே நிரப்பிடுங்க. நிழலை தொடுவோர் சுகத்தை பெறணும், கட்சை தொடுவோர் அற்புதம் பெறணும். நிழலை தொடுவோர் சுகத்தை பெறணும், கட்சை தொடுவோர் அற்புதம் பெறணும். பேதுரு போல் என்ன நிரப்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்திடுங்க. பேதுரு போல் என்ன நிரப்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்திடுங்க. நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க. ஆவியினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க. வல்லமையாலே நிரப்பிடுங்க. காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். மூழ்கணுமே, நான் மூழ்கணுமே. ஆவி நதியிலே மூழ்கணுமே. நிரம்பணுமே, நான் நிரம்பணுமே. பரிசுத்த ஆவியால் நிரம்பணுமே. நிரம்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க. ஆவியினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க. வல்லமையாலே நிரப்பிடுங்க. தெருவெல்லாமும் அக்கினி நதியை என்னை கொண்டு பாய்ந்திட செய்யும். தெருவெல்லாமும் அக்கினி நதியை என்னை கொண்டு பாய்ந்திட செய்யும். செய்திடுங்க ஐயா, செய்திடுங்க. நதியாய் பாய்ந்திட செய்திடுங்க. செய்திடுங்க ஐயா, செய்திடுங்க. நதியாய் பாய்ந்திட செய்திடுங்க. நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க. ஆவியினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க. வல்லமையாலே நிரப்பிடுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே இயேசுப்பா, உமக்கு நன்றி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, உம்முடைய ஆவியினால உம்முடைய அக்கினால எங்களை நிரப்பிடுங்க ராஜா. ஆண்டவரே, காலியான வாழ்ந்த இயேசுப்பா, ஆண்டவரே பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை ஆண்டவரே முடிவுக்கு வந்து ஆண்டவரே நிரம்பி வழிகிற பாத்திரமாக எங்கள் தேவனுக்காக நாங்கள் எழும்பி பிரகாசிக்கிற ஒரு பாத்திரமாக ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரையும் நீங்க மாற்றுவீராக ராஜா. ஆண்டவரே, உம்முடைய ஆவியினால உங்களுடைய இயேசுப்பான அபிஷேகத்தினால எங்க ஒவ்வொருவரையும் நிரப்புங்க ராஜா. ஆண்டவரே, அற்புதங்களை அடையாளங்களோ அப்பா நடக்கும்படியாக எங்களை நிரப்புங்க, எங்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே. இது எல்லாவற்றையும் நீங்க செய்ய போறதுக்காக நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனை வேலை முழுவதுமா எங்களோடு இடைப்பட்டதுக்காக உங்களுடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருந்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீதியுள்ள நேரத்தையும் கருத்தில் நாங்கள் தருகிறோம். நீரை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க அப்பா. இயேசுவின் நாமத்தில் சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காணொலியை காண்கின்ற அனைவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக.
இந்த நாளிலும் கூட நாம் தேவனுடைய செய்திக்குள்ளாய் கடந்து போவோம். அன்புள்ள இயேசுவே, நீர் எங்களோடு கூட பேசும்படியாய் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். சங்கீதம் 51 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். 17வது வசனத்தை வாசிப்போம். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீ புறக்கணீர். ஹல்லேலூயா. தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீ புறக்கணீர். தேவனுக்கு முன்பாக நொறுங்குண்ட இருதயத்தோடு நாம் வரும்பொழுது தேவன் நம்மை புறக்கணிக்க மாட்டார். நம்முடைய ஜெபத்தை கேட்பார், நம்முடைய சூழ்நிலையை மாற்றுவார், நமக்கு உதவி செய்வார், நம் மீது இரக்கமாயிருப்பார், நம் மீது கிருபையாய் இருக்கிற தேவனாய் இருக்கிறார். சில சமயம் நம் தேவனுக்கு முன்பாக வரும் பொழுது நம்முடைய இதயம் கடினமாய் இருக்கிறது. நாம் சுயநீதி உடையவர்களாய் இருக்கிறோம். நான் இதையெல்லாம் கர்த்தருக்காக செய்தேனே, இவ்வளோ நன்மையான காரியங்களெல்லாம் நான் செய்திருக்கிறேனே, பிறகு ஏன் எனக்கு இந்த துன்பங்கள் துயரங்கள் என்று சொல்லி நமக்குள்ளாக ஒரு கேள்வி வருகிறது. அந்த கேள்வியோடு கூட நாம் தேவனுக்கு முன்பாக நின்று கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறோம். நம்முடைய இருதயம் மேட்டுமையாக இருக்கலாம், சுயநீதி நிறைந்ததாக இருக்கலாம், அல்லது நம்முடைய இருதயம் கடினப்பட்டு இருக்கலாம். அப்பொழுது நாம் ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கு நாம் என்னதான் நன்மையான காரியங்கள் செய்திருந்தாலும் தேவனுக்கு முன்பாக அது பிரிதியாய் இருக்குமா? ஆனால் இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டமான இருதயத்தை நீ புறக்கணிக்க மாட்டீர். நாம் உடைந்த இதயத்தோடு கூட கர்த்தருக்கு முன்பாக கண்ணீரோடு வந்து நாம் மனதிலே நாம் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து தேவனுக்கு முன்பாக நாம் ஜெபிக்கும் போது நம் ஜெபத்தை கேட்டு தேவன் நமக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிப்போம். புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே லூக்கா புத்தகத்திலே 18வது அதிகாரத்திலே நாம் வாசிப்போம். 10 வரைக்கும் வாசிப்போம். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், பச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினாலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தை எல்லாம் தசமபாகமாக செலுத்துகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாக என்மேல் கிருபையாயிரும் என்றான். அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மேம்படுவதாக. 2 பேர் ஜெபிக்கிறார்கள். ஒருவன் சுயநீதியோடு கூட ஜெபிக்கிறான், இன்னொருவனோ நறுங்குண்ட இதயத்தோடு கண்ணீரோடு கூட கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறான். ஆண்டவரே, இந்த பாவி மீது கிருபையாயிரும். ஆகினாலே இங்கே ஒரு பரிசேயனும் ஆயக்காரனும் தேவனுடைய ஆலயத்தில் வந்தார்கள். பரிசேயன் ஜெபிக்கும் போது தன்னுடைய சுயநீதியெல்லாம் சொல்லி ஆடம்பரமாக ஜெபம் பண்ணுகிறான். ஆனால் ஆயக்காரனோ நறுங்குண்ட இருதயத்தோடு கூட தம்முடைய கண்களை வானத்துக்கும் ஏறெடுக்க துணியாமல் மார்பிலே அடித்து கொண்டு, பாவியாக என்மேல் கிருபையாயிரும் என்று ஜெபித்தான். அல்லேலூயா. இதில் இந்த ஆயக்காரன் ரட்சிக்கப்பட்டான். ஆயக்காரன் நீதிமானாய் மாற்றப்பட்டான். ஆயக்காரனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. ஆனால் பரிசேயனுடைய ஜெபத்தையோ கர்த்தர் கேட்கவில்லை. ஆம், ஆயக்காரன் ஒரு பாவியான மனுஷன்தான். நாம் வாசிக்கிறோம் இப்படியாக எசேக்கியேல் புஸ்தகத்தில் நாம் வாசிக்க முடியும். 18வது அதிகாரத்திலே 23வது வசனம், துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ அவனை
அவன் அவன் தன்னுடைய அவைகளை விட்டு திரும்பி பிழைப்பதல்லவோ எனக்கு பிரியம். அல்லேலூயா. அவன் தனது வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பதல்லவோ எனக்கு பிரியம் என்று நாம் வாசிக்கிறோம். தேவனுக்கு பிரியம் துன்மார்க்கன் சாகிறது அவருக்கு பிரியமில்லை. அவன் மனம் திரும்பி அவன் வழியை விட்டு மனம் திரும்பி தேவனிடத்தில் வரும்பொழுது அதை தான் அவர் பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். சுயநீதியோடு ஒருவன் ஆடம்பரமாய் ஜெபிக்கிறான், தன்னை உயர்வாக நினைத்து ஜெபிக்கிறான், அது தேவனுக்கு முன்பாக அது பிரிதியாக இல்லை. ஆனால் ஒருவனோ அவன் பாவிதான், ஆனாலும் மனம் திரும்பி தன் வழி விட்டு திரும்பி வந்து ஆண்டவரிடத்தில் வந்து, நான் ஆண்டவரே இந்த பாவி மீது கிருபையாயிரும் என்று தாழ்மையோடு கூட உணர்ந்து மனம் திரும்பி உடைந்த உதயத்தோடு கூட அவன் ஜெபிக்கும் போது கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் மிகவும் நல்லவராய் இருக்கிறார். தேவன் நம்முடைய முகத்தை காண்கிறவர் அல்ல, நம்முடைய இதயத்தை காண்கின்றவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மனுஷன் பார்க்கிற வண்ணமாக தேவன் நம்மை பார்க்கிறது இல்லை. உன்னுடைய வேதனையை தேவன் அறிந்திருக்கிறார். உன் துன்பங்கள், உன்னுடைய நீ கடந்து போகிற சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கிறார். அவர் உனக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். வேதம் சொல்கிறது, அவர் சோதிக்கப்பட்டபடியினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்தபோது நம்மை போல மனிதனாய் வாழ்ந்து மனிதனுடைய உணர்ச்சிகள், மனிதனுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கிறபடியினால்தான் கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பரலே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறலை தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். நாம் ஆண்டவரிடத்திலே வரும் பொழுது நாம் எப்படிப்பட்டவர்களாய் நாம் வருகிறோம், நாம் எப்படிப்பட்ட இதயத்தோடு வருகிறோம். ஆண்டவரிடத்தில் வரும் பொழுது மனம் திரும்பி நறுங்குண்ட இதயத்தோடு, நொறுங்குண்ட இதயத்தோடு, உடைந்த உள்ளத்தோடு, கண்ணீரோடு தேவ சமூகத்தில் நாம் வருவோம் என்று சொன்னால் நம் ஜெபத்தை அவர் கேட்கிறார், நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அவர் நிச்சயமாகவே நம்முடைய சூழ்நிலை துக்கங்கள் எல்லாவற்றையும் மாற்றுகிறவராய் இருக்கிறார். ஆகினாலே நாம் இதயம் நாம் நினைப்பது போல நம்முடைய இதயமானது எப்பொழுதுமே நம் உடைந்த உள்ளத்தோடு தேவனிடத்தில் வரதில்லை. நம்ம பாவத்தை நம்ம உணர்வதும் இல்லை. நாம் செய்த நல்ல காரியங்களை தான் நினைத்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய தவறுகள், பிழைகளை, குற்றங்களை குறித்து ஒருபோதும் நாம் மனஸ்தாபப்படுவது இல்லை. அதை குறித்து நாம் கவலைப்படுவதும் இல்லை. அதையெல்லாம் வைத்து கொண்டு தேவனிடத்தில் வரும்பொழுது தேவனுக்கு அது பிரியமாக இருக்குமோ? ஆண்டட்ட வரும்போது நம்மை உணர்ந்து நம்ம ஆண்டட்ட வரும்போது நிச்சயமாய் உடைந்த உள்ளத்தோடு கண்ணீரோடு மனஸ்தாபப்பட்டு வரும்பொழுது தேவன் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். உதவிகள் தேவனிடத்திலிருந்து கிடைக்கும். பிரச்சனைகள் உலகத்தில் அதிகமாக உண்டு, துன்பங்கள் உண்டு. ஆனால் நம்முடைய இதயத்தை அவர் காண்கின்றவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் நொறுங்குண்ட ஆவி உடையவர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாய் நம்முடைய இதயத்தை நாம் கடினப்படுத்தக்கூடாது. ஹல்லேலூயா. நாம் இதயத்தை நாம் உடைத்து நொறுக்கி கர்த்தருக்கு முன்பாக நாம் கொண்டு வரும் பொழுது தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார், கிருபையை அருளுகிறவராய் இருக்கிறார். நம் நறுங்குண்ட இதயமாய் மாற வேண்டும் என்று சொன்னால் ஒரு 3 காரியங்கள் நமக்கு முக்கியமாய் தேவை. முதலாவது காரியம் வேத வசனம். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம வாசிக்கிறோம் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலே 37வது வசனத்திலே, பேதுரு ஆவியிலே நிரம்பி ஜீவ வார்த்தைகளை அபிஷேகத்தோடு பேசிய போது கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் இருதயத்திலே குத்தப்பட்டார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது குத்தப்பட்டவர்கள் கர்த்தரிடத்திலே மனம் திரும்பினார்கள், தங்கள் பாவத்துக்காக மனஸ்தாபப்பட்டார்கள். குத்தப்பட்ட இருதயத்தோடு வந்த, நறுங்குண்ட இதயத்தோடு வந்த அவர்களை தேவன் ரட்சித்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆம், இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நறுங்குண்ட
நொறுங்குண்ட இதயமாய் உங்களுடைய இதயம் மாற வேண்டுமென்றால் வேத வசனங்கள், வேத வசனம் நம்மோடு கூட பேசுகிறதாய் இருக்கிறது. வேத வசனம் நம்மை உணர்த்துகிறதாய் இருக்கிறது. வேத வசனம் நம்முடைய தவறான பாதைகளை சுட்டி காட்டுகிறதாய் இருக்கிறது. வேத வசனம் நம்முடைய குற்றங்களை எடுத்து சொல்லுகிறதாய் இருக்கிறது. வேத வசனம் நம்மை மனந்திரும்படியாய் எச்சரிக்கையாய் இருக்கிறது. வேத வசனங்கள் நமக்கு உதவி செய்யவே இருக்கிறது, நம்மை சீர்படுத்தவே இருக்கிறது. அந்த வசனங்களை நாம் ஒவ்வொரு நாளும் நாம் தியானிக்கும் பொழுது நிச்சயமாய் நாம் செய்கின்ற தவறான காரியங்களுக்காக, நாம் செய்கின்ற பாவங்களுக்காக, நம்முடைய செய்கிற ஒவ்வொரு அசுத்தமான காரியங்கள் எல்லாம் உணர்த்தப்படுவோம். அப்பொழுது இந்த வேத வசங்கள் நம்முடைய இருதயத்தை நொறுங்குண்டதுமாய் மாற்றும். நாம் அப்படி தேவனிடத்தில் நாம் வரும்பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார், நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்றுகிறார், நம் சுபாவத்தை மாற்றுகிறார், நம் சிந்தனைகளை மாற்றுகிறார், உள்ளான மனுஷனை மாற்றுகிறார். கர்த்தர் நம்மை புதிய சிருஷ்டியாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படாதாக. முதலாவது நமக்கு தேவை கர்த்தருடைய வசனம். அந்த வசனத்தை நல்லா நம்ம ஒவ்வொரு நாளும் தியானிச்சோன்னா நம்ம மனசை அதை சுத்தப்படுத்துறது மாத்திரமல்ல, நம்மை பக்குவப்படுத்தி நம்மை புதிய சிருஷ்டியாய் மாற்றக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எபிரேயர் 4ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்திலே வாசிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தைகள் கன்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போல கடினமான இருதயத்தையும் உடைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாய் இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்க உருவ குத்துகிறதுமாய் இருக்கிறது. வேத வசனம் அவ்வளவு வல்லமை நிறைந்ததாய் இருக்கிறது. இரண்டாவது காரியம் நாம் பார்ப்போம். நமக்கு நொறுங்குண்ட இருதயத்தை நாம் உண்டாக வேண்டும் என்றால் ஆவியானவர் அந்த நம்முடைய இதயத்தை நொறுங்குண்டதாக நம்மை மாற்ற அவரால் கூடும். ஆம், பாருங்க, எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே வாசிக்கிறோம், அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருள்வேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய கல்லான இதயத்தை நொறுங்குண்டதுமாக மாற்றி தேவனுக்கு முன்பாக கொண்டு வர முடியும். நாம் அநேக காரியங்களே நாம் கடினப்பட்டு இருக்கிறோம். கடினப்பட்டு தேவனுக்கு முன்பாக வணங்கா கழுத்துள்ளவர்களாய் இருக்கிறோம். நாம் எச்சரிக்கப்பட்டு கூட நாம் வணங்கா கழுத்துள்ளவர்களாய் மனம் திரும்பாது இருக்கிறோம். ஆனால் ஆவியானவர் ஒரு முறை நம்மை தொடுவார் என்று சொன்னால் நம்முடைய இதயம் உடைக்கப்பட்டு நம்முடைய இதயம் நொறுங்குண்டதுமாய் மாறி தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை நாம் வாழ முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கு விடுதலையும் உண்டு. அல்லேலூயா. ஆவியானவர் பெருமூச்சுடன் நமக்காக ஜெபிக்க இடம் தரும்போது தேவ சமூகம் நம்மை மூடிக்கொள்ளும். அப்பொழுது கர்த்தருடைய பிரசன்னத்தினாலே பர்வதங்கள் போன்ற கடினமான இருதயம் கூட மெழுகு போல உருகி போகும். ஹல்லேலூயா. ஒரு சமயம் ஒரு உயர்ந்த பதவியில் இருந்தவன், கடினமான இதயம் உடையவன், இரக்கமற்றவனாய் காணப்பட்டான். ஒரு முறை ஆலயத்திலே அரசாங்க வேலையாய் சோதிக்கும்படியாக ஆலயத்துக்குள் ஜெப ஆலயத்துக்குள் வந்தான். எல்லோரும் ஆராதனை செய்து கொண்டிருந்தார்கள். அவனும் அங்கு நின்று அவர்கள் ஆராதனை செய்வதை பார்த்து கொண்டிருந்தான். பாடல்கள் பாடினார்கள், ஆராதித்தார்கள், கர்த்தரை ஒவ்வொருவரும் துதிக்கிறார்கள், ஸ்தோத்திரிக்கிறார்கள். தேவாவியானவர்கள் மத்தியிலே இறங்கினார், அசைவாடினார். அந்த அசைவாடுதல் அந்த கடினமான அந்த மனிதன் மீது வரும்பொழுது அவன் உள்ளம் உடைந்தது. அந்த பாடல்களுடைய வார்த்தைகளும் அந்த துதியின் சத்தமும் அங்கு தேவ சமூகமும் அவனை உள்ளத்தை உடைத்தெறிந்தது. அவனுடைய ஆணவம், அவனுடைய கர்வம், அவனுடைய பதவி பெருமை, அவன் வந்த நோக்கம், அந்த அதிகாரம் எல்லாம் ஆவியானவருக்கு முன்பாக ஒன்றுமில்லாது போயிட்டு தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு தேவ சமூகத்திலே ஓ என்று கதறி அழ ஆரம்பித்தான். அன்று அவன் ரட்சிக்கப்பட்டான்.
அல்லேலூயா. ஆவியானவர் நம்முடைய இருதயத்தை உடைத்து மென்மைப்படுத்த முடியும். எவ்வளோ கடினமான இதயமாக இருந்தாலும் சரி, ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுப்போம். தேவ சமூகம் நம் மீது வருமென்றால், தேவ பிரசனம் வருமென்றால், உன் கல்லான இருதயத்தையும் கர்த்தர் மாற்றி போடுவார். அல்லேலூயா. ஏனென்றால் நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான பலிகள் மேலே அவர் பிரியமாய் இருக்கிறார். நாம் ஜெபிப்போம் கண்ணீரோடு, உடைந்த உள்ளத்தோடு. அவரிடத்தில் வரும்போது நம்மை ஒருபோதும் புறம்பே தள்ள மாட்டார். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார், நம்முடைய இதயத்தினுடைய வாஞ்சியை பார்ப்பார். எசேக்கியா ராஜாவுக்கு அப்படிதான் நடந்தது. இதோ உன்னுடைய நாட்கள் முடிந்து விட்டது, நீ மரிக்க போகிறாய், உன் வீட்டுக்காரங்களை ஒழுங்குபடுத்திக்கொள் என்று சொல்லும்போது அவன் மரணத்தை குறித்து சிந்தித்த போது அவனுக்குள் உள்ளம் உடைந்தது. அவன் கண்ணீரோடு, உடைந்த இதயத்தோடு அவன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே நான் நன்மையானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று சொல்லி கண்ணீரோடு ஜெபிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு மறு உத்தரவு கொடுக்கிறார். உன் ஆயுசு நாட்களிலே 15 வருஷங்களை நான் கூட்டி கொடுக்கிறேன் என்று. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய இதயத்தை தேவன் மாற்றுகிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாம மூன்றாவது ஒரு காரியம், பாடுகளும் உபத்திரவங்களும் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நம்முடைய இருதயத்தில் ஒரு கடினமான காரியங்களை மாற்றி நொறுங்குண்டதாய் மாற்றுகிறதாய் இருக்கிறது. எசேக்கியா ராஜாவினுடைய வாழ்க்கையில் மரணம் என்ற அந்த செய்தி அவனுடைய இதயத்தை உடைத்தது. அன்னாள் என்று ஒரு ஸ்திரீ இருந்தால், அவருடைய வாழ்க்கையில் குழந்தைகள் இல்லை, மலடியாய் இருந்தால், ஒன்று அவளுக்கு பிள்ளை பேர்களை சந்ததி இல்லை, தன்னுடைய சொந்த தங்கையின் மூலமாக கூட அவள் தூஷிக்கப்பட்டாள், கேலி செய்யப்பட்டாள், உலகத்தாரால் அவள் பரிகாசம் செய்யப்பட்டாள். ஆம், அவள் எவ்வளோ துக்கப்பட்டிருப்பாள், எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாள். அவள் கண்ணீரோடு கூட தேவ ஆலயத்தில் வந்து உடைந்த உள்ளத்தோடு கர்த்தரை நோக்கி ஜெபித்த போது அந்த உடைந்த உள்ளத்தை கர்த்தர் கண்டார். அவளுடைய துக்கம் மாறிற்று. அவளுக்கு ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற ஒரு குமாரனை, சாமுவேலை குழந்தையாய் கொடுத்து ஆசீர்வதித்தார். மேலும் பல குழந்தைகளை கொடுத்து ஆசீர்வதித்தாராம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்னாள் துக்கமுற்றவளாய் தன் இருதயத்தை தேவ சமூகத்திலே ஊற்றி ஜெபித்தாள். 1 சாமுவேல் 1:15 வாசிக்கிறோம். மனங்கசந்து அழுதாளாம். இதன் காரணமாக கர்த்தர் அவருக்கு பிரியமான கர்த்தருக்கு பிரியமானவளாய் அவர் மாறினாள். அவளுடைய இருதயத்தை கர்த்தர் பார்த்தார். தீர்க்கதரிசியான சாமுவேலை குழந்தையாய் கொடுத்து ஆசீர்வதித்தார். ஆகினாலே இன்றைக்கு கர்த்தர் தாமே நம் மீது, பலிகள் மீது நம்முடைய உடைந்த உள்ளத்தை, அந்த நொறுங்குண்ட ஆவியும் நறுங்குண்ட இதயத்தையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? காண்கின்றவராய் இருக்கிறார். அதற்கு நாம் அந்த இதயத்தோடு கூட நாம் ஜெபிக்கும் போது நமக்கு உதவி செய்கிறவராகி இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மேம்படுவதாக. நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நாம் தேவனுக்கு முன்பாக சுயநீதி உடையவர்களாக அல்ல, மேட்டுமை உடையவர்களாக அல்ல, நான் இதையெல்லாம் செய்திருக்கிறேனே என்ற ஒரு நினைவோடு கூட அல்ல, உடைந்த உள்ளத்தோடு கர்த்தருக்கு முன்பாக வருவோம். நம்முடைய ஜெபத்தை கேட்பார். அவர் கிருபையை நமக்கு தருவார். அவர் பலன் நமக்கு கிடைக்கும். அவர் உதவி நமக்கு கிடைக்கும். நம்முடைய வாழ்க்கை மாறும். வேத வசனங்களை தியானிப்போம். வேத வசனங்கள் நம்முடைய உள்ளத்தை இது ஆராய்ந்து பார்க்கிறதாய் இருக்கிறது, உருவ குத்துகிறதாய் இருக்கிறது. அந்த வேத வசனம் நம்மை புதிய மனிதனாக மாற்றும், புதிய இருதயத்தை கொடுக்கும். ஆம், தேவனுக்கு பிரியமுள்ள மனிதனாய் நம்மை மாற்ற அந்த வேத வசனத்தினால மாறும். நாம் தேவனுடைய ஆவியானவருக்கு நம் இடம் கொடுப்போம். அந்த ஆவியானவர் நம்முடைய இதயத்தை உடைப்பார், தேவனுக்கு முன்பாக நொறுங்குண்டு போக செய்வார். அப்போது தேவனிடத்தில் நாம் சகாயங்களை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் நம்மை பிரியப்படுகிறவராய் இருப்பார். இந்த உலகத்தின் பாடுகளும் உபத்திரங்களும் நம்முடைய இதயத்தை உடைக்கும் பொழுது, கர்த்தரிடத்தில் வரும் பொழுது நம் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார்.
அருமையான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த காணொலியை பார்க்கிறவர்கள் உபத்திரவத்தினால், கஷ்டத்தினால், துன்பத்தினால், வியாதியினால், பலவீனத்தினால், உலகத்தினால், பகைவர்களால் நீங்கள் பாதிக்கப்பட்டு உங்கள் உள்ளம் உடைந்து காணப்பட்டால் கர்த்தரை நோக்கி பாருங்கள். கர்த்தர் உங்கள் உடைந்த உள்ளத்தை பார்க்கிறார். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுக்கு நீங்கள் ஒரு புதிய இதயத்தை பெறுகிறவர்கள் மாத்திரமல்ல, புதிய சிருஷ்டியாய் தேவன் மாற்றுவார். உனக்கு உதவி செய்யும் போது உன் துன்பங்கள், துயரங்கள், துக்கங்கள் எல்லாம் மாறி போக்கும். ஆம், உன்னை நேசிக்கிறார், உன் மேலே பிரியமாக இருக்கிறார். நொறுங்குண்ட ஆவியும் நறுங்குண்ட இதயத்தையும் கர்த்தர் ஒருபோதும் புறக்கணிப்பதில்லை. கர்த்தரை நோக்கி ஜெபம். அன்பில் இயேசுவே, நக்காணலே காண்கின்ற அனைவரையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. நீங்கள் முகத்தை காண்கிறவர் அல்ல, இதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறீர். உங்கள் உள்ளான இதயத்தில் இருக்கிற ஆண்டவரே, அந்த நொறுங்குண்ட அந்த இதயத்தை, அந்த கண்ணீரை, அந்த வேதனையை, அந்த உடைந்த உள்ளத்தை, அந்த துன்பத்தை ஆண்டவரை நோக்கி பாருங்கள். இவர்களுக்கு உதவி செய்யுங்க, இவங்களை ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன், வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். நன்றி ஆண்டவரே. எப்போதும் கூட காணிக்க கொடுக்குற பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதிங்க. ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் எங்கள் வழி நடத்துகிற கிருபைக்காய் நன்றி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையார் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்யோன்யம் சந்தோஷமாக இருக்கலாம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஹல்லேலூயா. Praise the Lord. God bless you everybody.